கிராசரி ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். கிராசரி ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மட்டும் தான் கிராசரி ஷாப்பிங் வர மாதிரி வந்திருக்கா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். I'm Renati அண்ட் இந்த விளாக் பற்றி என்ன பார்க்க போனால் வீக்கெண்ட் ரொட்டீன் தான். யூஸ்வலி எங்கள் காலேஜ் லைஃப்பில் எப்படி நாங்கள் வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு மோஸ்ட்லி வந்து க்ராசரி வாங்குறது அந்த மாதிரி ஸ்டஃப்ஸ்லேயே வந்து வீக்கெண்ட் போய்டும். அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் அதில் எது கம்மியாக இருக்கோ நாங்கள் அதை வாங்கிடுவோம். இது சங்கரா மீன் வந்து அங்கே 1 கிலோ வந்து 615 டாக்கா. நம்ம ஊர்லலாம் 200 250 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ஒரு கட்டு புதினா 530 ரூபா. அதுக்கப்புறம் வந்து தேவையான க்ராசரிஸ் எல்லா ஸ்டஃப்பும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் பசிச்சிச்சு. ஸோ அதனால் போய்ட்டு மோமோஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். பேசிக்கலி வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் சில திங்ஸ் வந்து அங்கே காலி ஆகிடுறதுனால ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிடுவோம். எப்படியுமே வந்து பர் மந்த் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும். அது எவ்வளோன்னு நான் கடைசியில் சொல்லி அதுக்கப்புறம் கிராசரிலாம் முடிச்சுட்டு எனக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரௌனியும் சாக்லேட் மில்க் ஷேக்கும் வந்து குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டு அடுத்து வீக்கெண்ட் மீல் ப்ரிப் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து பாத்திரம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு லீவ்னால் முன்னாடி நாளே நான் வந்து அரிசி தோசை மாவுக்கு ஊற வச்சுருவேன். அந்த தோசை பேட்டருக்கு வந்து ரேஷியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அந்த வீடியோவில் வந்து சில டைம் வளரிருப்பேன், அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான க்ராசரிஸ்லாம் வந்து நிறைய கால் ஆகிடுச்சு. அதை வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். லைஃப்பில் சில டைம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தனியாக இருந்து பாரு, அந்த கவின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு லைஃபே என்னன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து ஹாஸ்டல் லைஃப் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. 1 இல்லை 2 இல்லை, அது எக்கச்சக்கமான லைஃப் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு எபிசோடாக நான் வந்து அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட் லைஃபாக. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கிளிப் வரும். அதை வந்து சும்மா ஒரு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் தான், கீழே வந்துட்டாங்க. பேசுனேன் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்போ மாவு கட்டு பரம்பரை. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இட்லி மாவு அரைக்கலாமா? முன்னெல்லாம் வீட்டிலலாம் இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா அரைப்பாங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன். இட்லி சுடுவாங்க, தோசை சுடுவாங்க, சாப்பிடுவேன். ஆனால் இப்போது எனக்கு இட்லி மாவே அரைக்க தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், அரைக்கிறேன். இதுதான் வாழ்க்கை, ஒரு வட்டம். அப்போவே சொன்னாங்க இட்லி மாவுலாம் அரைக்க கற்றுக்கோ அப்படின்னு. இப்போ என்ன ரேஷியோனே தெரியல. 3 கப் ரைஸ் போட்டிருக்கேன், 1/2 கப் வந்து உளுந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஊறாக்கி சொன்னாங்க. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அரைச்சிட்டு சால்ட்டு போட்டு ஃபர்மெண்ட் பண்ணணும். அதான் அந்த மெயின் ஸ்டெப்னு சொன்னாங்க. இந்த அப்ராடில் இருந்துட்டு இந்த இட்லி மாவை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்ற சுகம் அது வீட்டை மிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிஜமாவே எங்கள் வீட்டை நான் மிஸ் பண்ணுறேன். நல்ல கீ தோசை, கார சட்னி, இப்படி இருந்தேன். இப்போ பாருங்க இப்படி இருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அது ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு சால்ட் போட்டு நான் வச்சுருவேன். கீழே எங்கேயாச்சும் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்க இடத்துல வந்து வச்சுருவேன். இங்கே மோஸ்ட்லி கிளைமேட்ஸ் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்காது. டிசம்பர் மந்த் தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஹாஸ்டல் லைஃப் வந்து கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது பட்ஜெட்டில் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும். கரெக்டாக வந்து போய்ட்டு பொருள் வாங்கணும். அந்த பொருள் நம்ம சில டைம்ஸ் ஏமாந்துருவோம். அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் லைஃப்பில் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயம்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனாலே வந்து நெக்ஸ்ட் டே வந்து தலை குளிக்கணுனால முன்னாடி நாளே வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து இந்த ஃபேஸ் போட்டு ஹேர் பேக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவேன். எப்போவாச்சும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நான் போட்டுருவேன். பாத்திரம் விளக்குன்னு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, போமா வேறு வேலை இருந்தால் பாருமான்னு. ஆனால் இங்கே
என் வேலை பார்க்குறதுக்கே வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டா தான் அம்மாவோட வேலை தான் என்னன்னு புரியுது. அங்கேயே பாத்திரம் வளர்க்க கற்றுருந்தா இங்கே வந்து பாத்திரம் வளர்த்திருக்க மாட்டேனோ. அம்மாவை எப்பயுமே பகைச்சிக்கவே கூடாதுன்றத நல்ல படமாக கடவுள் உணர்த்துறாரு. தெய்வமே தெய்வமே என்பதொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. யூஸ்வலி நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணவே மாட்டேன். இந்த 10th 12thலாம் கூட ஸ்கூலில் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. பட் நான் அப்படி தங்கினது கூட கிடையாது. வீட்டில் நல்லா வந்து பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அப்புறம் இங்கே வந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஹாஸ்டல் லைஃப்பும் கொஞ்சம் மறக்க முடியாத ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போய் மூவி பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த வீக்கெண்ட் முடிஞ்சுது. அண்டு நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ வந்து பட்ஜெட்டில் நான் வந்து இது பண்ணுவேன்னு. சில டைம்ஸ் வந்து 5000 ஆச்சு. ஆனால் பட் இப்போலாம் வந்து இங்கேயும் விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சுனால எப்படியும் 7000 8000 கிட்டே போயிடும். இந்த வீக் வந்து நாங்கள் அமரன் மூவி தான் பார்த்தோம். லிட்ரலி வந்து அந்த டைலாக் சொல்லுவாங்களே, இந்து நீ அழுகாத அப்படின்னு. அவங்க மட்டும்தான் அழுகல, மீதி நாங்கள்லாம் அழுது தீர்த்தாச்சு. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கிளிப்பை பாருங்கள் இப்போ.